ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கறி வந்து நான் வீட்டில் அடிக்கடிக்கு செய்வேன். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் கறி வந்து ரைஸ் கூட, சப்பாத்தி, நான், இட்லி, தோசை கூட வச்சு நல்லா சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to Papa's Cookies. போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கின்னு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் சின்ன சின்னதாக வெட்டிங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகிட்டு வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஆனியனை வந்து இது மாதிரி டைஸ் பண்ணி வச்சு ஆனியனை 2 மீடியம் சைஸ் ஆனியனை நான் வெட்டி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவேன். ஒரு 3 தக்காளியை இது மாதிரி பெருசாக வெட்டிட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்குறேன். நான் தக்காளியை வந்து இந்த மேலே இருக்கிற தோல் வந்து உரி வரைக்கும் நீங்கள் அது வதக்கணும். ரொம்ப ஓவராக வதக்கிறாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு கிரேவி வந்து இந்த சரியாக கிடைக்காது. நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்கின் வந்து பார்த்தீங்களா நல்லா அப்படி உச்சா நல்லா ஃபுல்லாகவே வந்துடுது. அது மாதிரி அந்த பதம் வர மாதிரி நல்லா வதக்கிங்க. ஆனியன் வந்து கொஞ்சம் லைட்டாக கிளாஸியாக மாறினா போதும். ரொம்ப கலர் மாறணும், கோல்டன் ப்ரௌனுக்கு மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்களா நல்லா இது மாதிரி ஃபைனாக அரைச்சிங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச சிக்கனை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்குறேன். சிக்கனை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனெல்லாம் கலர் மாறுற வரைக்கும்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இந்த ஆயிலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலக்கி விட்றேன். அப்போ வந்து ஆயிலில் வந்து ரெட் கலர் வந்து உங்களுக்கு இழுத்து வச்சுக்கோ. மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பை வந்து நான் மறந்தாலும் நீங்கள் மறக்காதீங்க. கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்களா, சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வருது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு க்ரீமியாக இது மாதிரி நல்லா சிக்கனை வந்து அந்த பேஸ்ட்டை நல்லா வேக விடுங்க ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் நல்லா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு 50 ml. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கனும் நல்லா குக் ஆகும், மசாலாவும் நல்லா சுண்டி எண்ணெய்லாம் வெளியே வரும். இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். இப்போ வந்து கஸ்தூரி மேதி வந்து நான் தூவிக்கிறேன் கார்னிஷ்காக. இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே நம்ம வீட்டில் எளிமையான முறையில் நல்லா சிம்பிளான டிஷ்ஷு தான். ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிக்கனை சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிடும். அதுக்கு வந்து நான் வந்து கேரண்டி. ஆமாம் மகன், இது உனக்கு பிடிச்ச சிக்கன் கறி தான். என் பையன் வந்து இந்த வாசனைக்கே என் பக்கத்தில் வந்து நின்றுட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் கறி வந்து. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்கும் போது இன்னும் ரிச்சாக இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்ம வீட்டில் எளிமையான முறையில் அதே சுவையில் நம்ம செஞ்சுருக்கிறோம். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் கறியை வந்து இட்லி, தோசை, நான், சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதை பாருங்கள், ரைஸ் கூட நான் வந்து பரிமாறுறேன். இந்த சிக்கன் கறியை பார்க்கும் போதே இன்னும் சூப்பராக இருக்குது. அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share and subscribe.